வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர் காய் கண்காட்சி துவக்க விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. கண்காட்சியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலாளர் யாசின் சௌத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அரங்குகள்: வேளாண் மற்றும் மலர் கண்காட்சியில் மலர்படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர் செடிகள், காய்கறி மற்றும் தோட்டப்பயிர்கள், அரசு துறைகள், இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வேளாண் தொழில்நுட்ப முகமை மற்றும் கால்நடை மீன்வளம், மாவட்ட ஊரக முகமை, அரசு திட்டங்கள் துறைகளின் நடவடிக்கைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. 50,000 மலர் செடிகள் இந்த ஆண்டின் முக்கிய அம்சமாக இயற்கை விவசாயம் தனி அரங்குகள் விழாவை அலங்கரித்துள்ளன. மேலும் லாஸ்பேட்டை வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவின் கீழ் இயங்கும் நாற்றங்கால் பிரிவில் பால்சம், காலண்டுலா, செலோசியா, கோலியஸ், காஸ்மோஸ், பிரெஞ்ச் சாமந்தி போன்ற 23 வகைகளில் 40,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் பெங்களூரிலிருந்து 10,000 ரோஜா செடிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் தோட்டக்கலை நர்சரி அரங்குகள் அமைத்து விதை உரங்கள், தோட்ட வகைகள், செடிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் பழக்கன்றுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மலர்களால் உருவான வடிவங்கள் கண்காட்சியில் பச்சை திராட்சைகளால் செய்யப்பட்ட ஜெட் விமானம், வனமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி, மயில், வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை பாகன், அரசர் கால தர்பார், பீரங்கி, காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் உருவம், மாட்டு வண்டி, இசை நடன நீரூற்று போன்றவை தனி சிறப்பாகவும் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு சிறை கைதிகள் உற்பத்தி செய்த காய், கனி மற்றும் அவர்கள் கைவண்ணத்தில் உருவான பல்வேறு பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கண்காட்சியில் தொட்டி வளர்ப்பு, கொய்மலர்கள், காய்கறிகள், கனிகள், மூலிகை செடிகள், அலங்கார தோட்டங்கள், வீட்டுத் தோட்டங்கள், மாடித் தோட்டம், தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. கண்காட்சிக்கு வந்தவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கண்காட்சி ஜனவரி 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கிறது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் 2026 விழா புதுச்சேரி காந்தி திடலில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் துவக்குரை வழங்கினார். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் நோக்குரை வழங்கினர். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் தலைமை செயலர் சரத் சௌஹான் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து தலைமையுரை வழங்கினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் ஊடகவியலாளர் ஈரோடு மகேஷ் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த ஊக்கமளிக்கும் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குநர் ஜெயப்பிரியா நன்றியுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மிஷன் சக்தி பெண்களுக்கும் அதிகாரமளிக்கும் மையத்தின் அலுவலர்கள் மற்றும் கேப்ரி நெக்சஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆஷா நந்தினி மற்றும் அவரது குழுவினர் இணைந்து மேற்கொண்டனர். விருது பெறும் மாணவர்கள் வலதுபுறமாக மேடையில் வந்து இடதுபுறம் கீழிறங்கி செல்லலாம்.
எங்கேயோ போனேன் டீம்லாம் எங்கே தெரியல. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கும் முகமாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து அரசின் ஊழல் நடவடிக்கைகளை மக்களுக்கு விளக்கும் வகையிலும் தொகுதிதோறும் பாதயாத்திரை பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பாகூர் பகுதியில் பாகூர் தூக்குப்பாலத்தில் இருந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன் தலைமையில் பாதயாத்திரை பிரச்சாரம் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் மேற்கு மற்றும் கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி அளவிலான அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தூக்குப்பாலம் பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பாதயாத்திரையை துவக்கி வைத்தனர். இந்த பாதயாத்திரை மேற்கு வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதி வழியாக பாகூர் முழுவதும் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு நிறைவாக மாதா கோவில் அருகில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுமக்களிடமிருந்து வாக்குறுதிகளுக்கான கருத்துக்களை பெறும் கருத்து கேட்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது பொதுமக்களுக்கு கருத்து கேட்பு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்கள் ஆர்வமுடன் தங்களது கருத்துக்கள், கோரிக்கைகள் மற்றும் வாக்குறுதி தொடர்பான ஆலோசனைகளை பதிவு செய்து கருத்து பெட்டிகளில் சமர்ப்பித்தனர். மேலும் மிஸ்டு கால் வசதி மற்றும் QR கோட் மூலம் ஸ்கேன் செய்யும் டிஜிட்டல் முறைகள் வாயிலாகவும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் 4 பிரச்சார வாகனங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள 5 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த தொகுதி தலைவர்கள் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை சேகரிக்கும் வகையில் மாநில தலைமைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சட்டப்பேரவை அலுவலக ஊழியர்கள் சார்பில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் MDR ராமச்சந்திரன் 92வது பிறந்தநாள் நினைவு நிகழ்ச்சி புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் TC மோகன்ராம், முன்னாள் தனி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் வட்டாட்சியர் பிரபாகரன், ஜெயராம், சத்யமூர்த்தி, செல்வசாமி, ராஜசேகரன், பிரபாகரன், வெங்கடகிருஷ்ணன், ராஜசேகரன், தயாநிதி, வேலாயுதம், குணசேகரன், ஜெயக்குமார், சிவா, செல்வம், வீரபாகு, மூர்த்தி, உதயமூர்த்தி, முருகானந்தம், லோகநாதன், இளங்கோ, பரசுராமன், விசாலாட்சி, பரமேஸ்வரி, முடத்தால், விஜய்,
தனி உதவியாளர் கிருஷ்ண ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதனை முன்னிட்டு மடுகரை கிராமத்தில் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அன்னதானம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மிருகம்பாக்கம் ஜுவாலா இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. இந்திய சிலம்பாட்ட சம்மேளனம் மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்டக் கழகம் ஆகியவை சார்பில் 13வது தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் 2026 பாண்டிச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டிகள் இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் சேர்மன் ராஜேந்திரன் வழிகாட்டுதலின்படி சம்மேளனத்தின் தலைவர் பிரித்திப் ராஜே ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதனை முன்னிட்டு அண்ணா சிலை திடலில் இருந்து விளையாட்டு அரங்கம் வரை வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகளை இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் பிரித்திப் ராஜே சிலம்ப கம்பை சுழற்றி தொடக்கி வைத்தார். இந்த தேசிய போட்டிகளில் இந்தியாவின் 11 மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிகழ்ச்சிகளில் இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அழகிரி, பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்டக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் ஆசன் அப்துல் கலாம், பொருளாளர் ஐயனார் மற்றும் புதுச்சேரி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. वो सब वही बोट पे चल जाइए, प्लीज वही बोट में चल जाइए. புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய சரகத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போனது தொடர்பாக குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அந்த ஆய்வின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட நபர் வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த தாமோதரன், தந்தை மோகன், சம்பத் நகர், மலைக்கோட்டை பின்புறம், வேலூர் என அடையாளம் காணப்பட்டனர். இதே நபர் வந்தவாசி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் வாகனம் திருடிய போது வந்தவாசி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் திருடப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களையும் தான் திருடியதாக அவர் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி முதலில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் மத்திய சிறையிலிருந்து அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரக்கட்டி, கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் கதிரவன் மற்றும் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் ஆகியோரின் உத்தரவின்படி சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல், குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம், குற்றப்பிரிவு காவலர்கள் சக்திவேல், பிரேம்குமார், மணிகண்டன், ஞானசேகர் ஆகியோர் இணைந்து குற்றவாளி மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து திருடப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களையும் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை மீண்டும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. காரைக்கால் தலத்திரு பிள்ளையார் கோவில்மேடு பகுதியில் வசித்து வந்த குருநாதன் மகன் சண்முகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டில் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சண்முகத்தின் மகள் கீர்த்திகா அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாலா, சபஸ்தி அம்மாள், சைமன்ராஜ், அந்தோனிசாமி, விக்னேஷ், விக்கி, விக்டர், அந்தோனி அம்மாள் மற்றும் மேரி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விசாரணை முடிவடைந்த நிலையில் காரைக்கால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மணிகண்டன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றும் அபராதமும் விதிக்கப்பட்டது. மற்ற குற்றச்சாட்டுகளுக்குட்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் கைது செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல் வீடுகளாக கட்டுபவர்களுக்கு வழங்கப்படும் மானியத் தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 80 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் 80 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் வெங்கடேசன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், JCM மக்கள் மன்ற தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதீஸ்வரன் கோவில் நிலங்களை போலி பட்டா மூலம் விற்பனை செய்ய முயன்றதாக துணை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் 1 வருட காலம் கடந்தும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிந்து வருவதாகவும் அவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகளின் நிலை குறித்து காவல்துறை எந்தவித கவலையும் இன்றி வழக்கை ஆமை வேகத்தில் விசாரித்து வருவதாகவும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மன்ற கூட்டத்தில் இதுகுறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரத்திடம் இந்த வழக்கை விரைந்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ள 2026-27ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டின் முக்கியத்துவம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அதன் பங்கு மற்றும் மக்களுக்கு கிடைக்க உள்ள நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தனர். அரியாங்குப்பம் கொபேன் அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாகிய வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலயங்களுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற 3ஆம் கால யாகசாலை பூஜையில் மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, வேத பாராயணம், தேவார திருமுறை, இசை உபாச்சாரங்கள் மற்றும் அருட்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பைன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய திருப்பணிக்காக நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய தனி அதிகாரி ராஜசேகரன், திருப்பணி குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் கர்ணன், உறுப்பினர் காண்டீபன் உள்ளிட்ட திருப்பணி குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிலிருந்து காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு காலப்பட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி முத்தியால்பேட்டை MG ரோட்டில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் அமைந்திருந்த மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மினி லாரியின் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் JCB இயந்திரம் மூலம் விபத்துக்குள்ளான மினி லாரியை அப்புறப்படுத்தப்பட்டதை அடுத்து போக்குவரத்து சீரடைந்தது. இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பி வந்த ஆசிரியர்களில் ஒருவர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி உடனடியாக செயல்பட்டு மயக்கமடைந்த பெண் ஆசிரியரை தனது காரில் ஏற்றிக்கொண்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி மற்றும் சிகிச்சைக்காக அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் அந்த பெண் ஆசிரியருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆதரவு தெரிவிச்சாரு ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு. அதன் பிறகு ஜேசிபி மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆதரவு தெரிவிச்சாரு. இன்று மகளிர் அணி சார்பாக நானும் எனது சக நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த அரசு உடனடியா ஆசிரியர்களுடைய குறைகளை கேட்டு அதுல கவனம் செலுத்தி அவங்களுக்கான பணி ஆணையை வெளியிடணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த போராட்ட காலத்துல ஒரு ஆசிரியர் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்ததுனால உடனடியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். உள்ள சிகிச்சை போயிட்டு இருக்குது, மருத்துவ சிகிச்சை. அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கண்ணீரோட இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் மிகுந்த மனவேதனை இருக்குது. வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கே மனவேதனையை கொடுக்குது. அந்த அளவுக்கு குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஆசிரியர்கள் பணிதான். அந்த ஆசிரியர்கள் நம்ம கண்ணீர்ல விட வச்சுட்டு நம்மளுடைய அரசு எந்த ஒரு மெத்தன போக்கோட செயல்படுதுன்றது கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அதனால அரசு உடனடியா கவனம் செலுத்தி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு எல்ஜேகே மகளிர் அணி சார்பாகவும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலும் கலச அபிஷேகமும் செய்து சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இவ்வழிபாட்டில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர்களான அரியங்குப்பத்தை சேர்ந்த செந்தில்குமார் குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்களாக குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெத்திசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதி, மகாவீர் நகர் முதல் மெயின் ரோடு, குளக்கரை வீதி, பாவேந்தர் வீதி, மெயின் ரோடு, பள்ளிக்கூட வீதி, புதுத்தெரு, பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, வேல் கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு, வள்ளலார் வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து குறிஞ்சி நகர் பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று குக்கர்கள் வழங்கப்பட்டன. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவலர் குழுவினர், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாங்கி கொடுத்துருங்க, ஓட்டி அது மாதிரி சொல்லி வாங்கி கொடுத்துருங்க. ஓகே 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 சரி சார், பார்த்துங்க சார். எங்கள் பெங்களூரில் தானே இருக்கிறேன். தமிழக
தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை முத்துலட்சுமி மணிகண்டன், சுவாதி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ஜவஹர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அண்ணன், தம்பி உள்ளிட்ட 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் ஹேமந்த், அவரது தம்பி வசந்த் உள்ளிட்ட 6 பேரையும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக கோட்டக்குப்பம் கறிக்கடை பின்புறம் உள்ள புதர் பகுதிக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அப்பொழுது சந்தோஷ் காவல்துறையினர் பிடியிலிருந்து தப்பித்து ஓட முயன்றார். காவல்துறையினர் விரட்டி பிடிக்கும் போது அவர் கீழே விழுந்ததில் சந்தோஷின் இடது கை முறிந்தது. அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இவ்வழக்கில் கிரிகேஷ், தமிழ்மணி, கோகுல் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள்கள், 3 செல்போன்கள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். வணக்கம்.